ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் செமையான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். 2 பொருள் வச்சு. அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையை எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இதை அப்ளை பண்ணும்போது நம்ம முந்தின நாளே தலை குளிச்சிருக்கணும். எங்கெங்கே வெள்ளை முடி இருக்கோ அங்கே எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. 1 ஹவர் கழித்து நம்ம ப்ளெயின் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்தோம்னா வெள்ளை முடி எல்லாமே நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கும். 2வது அவுரி இலையும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்க எல்லா முடியிலுமே இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் 1 ஹவர் கழித்து ப்ளெயின் தண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லா முடியுமே அவ்வளோ ஒரு பிளாக்காக மாறி இருந்துச்சு. நான் அவுரி இலை யூஸ் பண்ணியிருக்கேன். காய வச்சு அரைச்சி பவுடராகவும் யூஸ் பண்ணியிருக்கேன், பவுடராகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு ரிசல்ட் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டை அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இலை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருந்தது. எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணாலே போதும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கை சார்ந்து வாழ்வோம். தேங்க்யூ.